ஓம் ஸ்வஸ்தியஸ்து. வணக்கம் என் தமிழ் இந்து மக்கள் எங்க இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் என் அன்புல வணக்கம். இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீ நாகம்மா கோயில் ஆலயம்ல இருக்கேன். இப்போ நீங்க என்றால் பார்த்தா இப்பதான் இந்த ராத்திரியில லக்ஷ்மி பூஜை நடந்திருக்கு. ஆனா எவ்வளவு பேர் இந்த கோயிலை பத்தி நம்ம நாகம்மா பத்தி யாரும் எவ்வளவு பேர் கேட்குறாங்க. எப்போ இந்த நாகம்மா கோயில் முத நீங்க இது பண்ணீங்க, பில்டிங் இந்த கட்டுனீங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் இந்த தகவல் முக்கியமான தகவல் நீங்க எல்லாரும் கேட்கணும். இந்த தகவல் எல்லாரும் இந்த நாகம்மா பத்தி கோயில் உங்களுக்கு தெரிய வேண்டியது. அதனால உங்களுக்கு இந்த ஹிஸ்டோரி பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்ச எனக்கு தமிழ்ல உங்கள்கிட்ட சொல்லி வரேன். நான் தமிழ்ல சொல்றேன். I have to speak a Tamil because this is my identity, because I am Tamilian. Even my Tamil is not good, but I try to tell you about the history of Sri Nagamma கோயில். ஓகே, நீங்க பார்க்கலாம். இந்த நாகம்மா கோயிலை இந்த கோயில் கிட்டத்தட்ட 8 வருஷம் நாங்க இந்த கோயிலை கட்டியிருக்கோம். முன்ன இந்த மாதிரி கோயில் இல்லை. ஆனா இது கோயில் இந்த மாதிரிலாம் இந்த சாதாரண போல கோயிலா இருந்துச்சு. நம்ம போல இந்த கோயில் நீங்க கேட்டீங்களா வருஷம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு. இந்த கோயில் எங்க அப்பா கூட ஒன்றும் பிறக்கல பாருங்க. எனக்கே இப்போ 62 வருஷம் ஆகுது. எங்க அப்பாவுக்கு எத்தனை வருஷம் அது அப்படின்னா 80ல 90ல எவ்வளவு தெரியல. இந்த கோயில் நாகம்மா கோயில் உண்டாகுது. நீங்க கேட்டீங்களா எங்கேருந்து இந்த கோயில் எப்படி உண்டாகுறது நான் உங்களுக்கு சொல்லி வரேன். இந்த கோயில் எங்க தாத்தா பேரு நாகப்ப தண்டல் கோயில். இது ஒரு பெரிய குடும்பம். நாகப்ப தண்டல் அவருக்கு தண்டல் பட்டம் வந்தது அவரு முந்தி டச் காலனியில அவர் ஒரு இந்த தோட்டத்துக்கு இது நீங்க பாத்தீங்களா அந்த ரோட்லாம் நீங்க பாத்தீங்களா முந்தி அதெல்லாம் ஒரு எஸ்டேட். அது ஒரு மாதிரி தோட்டம் தான். தோட்டம் இந்த காரைட் தோட்டம் போல இந்த எல்லாம் பெரிய மரமெல்லாம் இந்த சடக்கெல்லாம் ஒன்றும் உண்டாகல. 80ல 90ல இந்த கோயில் எப்படி இந்த கோயில் நாகம்மா கோயில் அப்போ எங்க தாத்தா நாகப்ப தண்டல் கொணர் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை பிறந்து 2 பிள்ளை தவறிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரியல என்ன பிள்ளை பிறந்து தவறிட்டாங்க. அதுக்காக எங்க தாத்தா அந்த ஊருக்கு போய் எங்க தாத்தா எங்க அந்த ஊரு நல்லா எனக்கு விஷயம் தெரியல. ஆனா எங்க தாத்தா இந்தியாவுக்குள்ள போய் அவங்க ஒரு ஊர்ல போய் அந்த கோயில்ல போய் அவங்க ஒரு இந்த சிலையும் புத்தும் எடுத்துட்டு வந்தாங்க. நாகம்மா சிலையும் புத்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த சிலையில புத்து எடுத்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு அந்த குலதெய்வமா எங்க பாட்டி எங்க தாத்தா அவங்கள வாங்கினாங்க. அவங்க அன்னாடம் அதுதான் அடிச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அது கும்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு 9 பிள்ளை பிறந்திருக்கு. 4 ஆம்பளை பிள்ளை 5 பொண்ணுங்க. எல்லாம் தயாரிட்டாங்க. இது இந்த கோயில் நாகப்ப தண்டல் குடும்பம். இது ஒரு பெரிய கோயில். அந்த டச் கொலோனியல்ல கல்யாணம் பண்ணி எங்க பாட்டி எங்க தாத்தாக்க 2 குழந்தை இறந்து போனதான் அவங்க ஊர்ல போய் இந்த மாதிரி எந்த கோயில போனாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க வரும்போது அந்த ஒரு அந்த சிலையும் அந்த புத்து அந்த மண்ணில் எடுத்துட்டு அவங்கள வணங்கினாங்க. அதனால இப்போ நாகம்மா எங்களுக்கு அது ஒரு குலதெய்வம். வருஷமா நாங்க அவங்களுக்கு பூஜை செய்யறோம். இந்த மாதிரி திருவிழெல்லாம் கொண்டாடுறோம். அதனால இது பெரிய குடும்பம். எல்லாம் குடும்பம் இப்போ ஜக்கார்த்தால இருக்காங்க. எல்லாம் வர முடியல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் நாளைக்கு 29 ஜூலை மாசம் 2025ல நாக பஞ்சமி திருவிழா செய்யறோம். ஆனா எல்லாம் குடும்பம் இந்த அவங்க வர முடியாம போயிடுச்சு. அந்த ஊர்ல இருக்காங்க, ஜக்கார்த்தால இருக்காங்க, கர்நாடகால இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க. சில பேர் எல்லாம் கூடி இந்த நாக பஞ்சமி நாங்க பயன்படுறோம். இன்னைக்கு இப்பதான் நாக பஞ்சமி மகிழ்ச்சியை நாங்க கொண்டாந்தோம். நாளைக்கு 29ஆம் தேதி
அது ஃபைனல் ஃபங்க்ஷன் வந்து அம்மா வந்து ஊர்கோலம் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் இந்த அம்மாவுக்கு எவ்வளோ சக்தி இருக்குங்க இந்த நாக பஞ்சமி. நீங்கள் வரலாம். அதனால நான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காணொலி நீங்கள் பார்க்குறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன். வந்து இதான் வந்து நாகம்மா கோயில் முதல்ல வந்து ஒரே ஒரு கோயில் தான் நாகம்மா வந்து இந்த இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்த நாகம்மா கோயில் நாங்கள் இந்த மாதிரி பில்டிங் கட்டி நாகம்மா சிலை வைக்கல. ஆனால் இது ஊர்லேருந்து எடுத்த அந்த சிலையை வந்து புத்து அதோட மண்ணோட புத்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியும் ஜோடிச்சு அவங்க கும்பிட்டு வந்தாங்க. அது அந்த கும்பிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து 9 பிள்ளை, பிள்ளை 2 பிள்ளை இறந்து போனால் தான் அவங்க ஊருக்கு போய் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி சிலையும் புத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, வருஷம் எத்தனை தெரில. ஆனால் அது வந்து 80-90 எத்தனை வருஷம் அது தெரில. முந்திலாம் இதெல்லாம் வந்து ரோட்டெலாம் வந்து இந்த ரோட்டெலாம் வந்து ஒன்றும் ரோட்டெலாம் இல்லை, எல்லாம் ஒரு தோட்டம் மரமாக பெருசாக இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து 26ஆம் தேதி ஜூலை மாதத்தில் 2025 வந்து நாங்கள் 8ஆவது வருஷத்துக்கு நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு நாக பஞ்சமி செய்கிறோம். முந்தி வந்து இந்த மாதிரி கோயிலாம் பில்டிங் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாம் குடும்பம்லாம் சேர்ந்து வந்து இதை வந்து நாங்கள் கட்டி அந்த அம்மாவை வந்து குலதெய்வமாக இருக்கோம். அதனால இது வந்து பெரிய நாகப்பத்தண்டல் குடும்பம் கோயில். எல்லாரும் வந்து இருக்காங்க. ஆனால் அந்த 9 பேர் எல்லாம் வந்து தகப்பனர்லாம் எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களோட பேத்தி எல்லாம் இருக்காங்க. சில பேர் நான் சொல்லி வந்தேன், எல்லாம் வந்து இந்த ஊரில் இல்லை, சில பேர் எங்கெங்கேயோ இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த நாக பஞ்சமி நல்லி மாதிரியாக வந்து வருஷமாக நடத்தி இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் வந்து கொண்டாடுறோம். அதனால் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சின்னா இந்த அம்மாவை பார்க்கலாம். எத்தனை வருஷம், 130 வருஷம் கூட, 130-40 வருஷம் கூட இந்த அம்மா இருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த ஊரில் மேடனில் வந்து பார்த்தீங்களா, ஒரே ஒரு நாகம்மா கோயில் வந்து ஜாலான் டாரான் நார்த் சுமாத்ரா இந்தோனேஷியா மேடனில் 7ஆம் நம்பரில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த அம்மாவோட சக்தி வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். மக்கள் நார்த் சுமாத்ராலாம் வந்து இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனால் இது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். நாங்கள் வந்து வருஷமாக அந்த அம்மாவுக்கு செஞ்சோமா நாங்கள் ஸ்பெஷலாக ஃபங்க்ஷன் செய்யோம். நீங்கள் பார்க்கலாம். இந்த 29ஆம் தேதி எப்படி அம்மா ஊர்கோலம் நாங்கள் செய்கிறோம். வந்து இந்த 29 ஜூலை மாதம் 2025 இது வந்து ஃபைனல் ஃபங்க்ஷன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் எங்கள் ஊர் மலேசியாவில் நீங்கள் எந்த ஊரில் இருக்க, மலேசியா, அமெரிக்கா எங்கேயோ நீங்கள் பார்த்தீங்களா, இந்தோனேஷியாவுக்கு வந்தால் மேடானுக்கு மறக்காமல் வந்தீங்களா இந்த ஸ்ரீ நாகம்மா கோயிலுக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரே ஒரு கோயில் தான் நாகம்மா வந்து இந்த இந்தோனேஷியா இருக்குது. அதுதான் நாங்கள் வந்து இந்த ஹிஸ்டோரி வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி வந்தேன். இந்த காணொலி முக்கியமாக நீங்கள் கேட்டு இதெல்லாம் இந்த காணொலி பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் முக்கியமான இந்த தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லி வந்தேன். அதுக்காக நீங்கள் உங்களை எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.